சிவாவுக்கு தண்டனை கொடுக்கறது தான் ஜட்ஜி சொன்னதும் சிந்து இருந்துகிட்ட ஷாம் கூப்பிட்டு வந்துட்டு நடந்த உண்மையெல்லாம் ஜட்ஜி கிட்ட சொல்றாங்க. உடனே ஸ்னேகா சாக்காயி நின்றுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஜட்ஜி இருந்துட்டு பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு சிவா மேல அநியாயமா குற்றம் சுமத்திருக்கீங்க. சிவா மேல எந்த தப்புமே இல்லை, நீங்க தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஷியாமை கல்யாணம் பண்ணணும், அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வழியை பாருங்க. அதுவும் இல்லாம நீங்க சிவாவை இப்படி அவமானப்படுத்துனதுனால நீங்க அவருக்கு ஒரு நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி வந்து தீர்ப்பு சொல்றாங்க. உடனே ஸ்னேகா முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஷியாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க சிவாவும் சிந்துவும் ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு வர்றா. சிவா ஸ்னேகா கிட்ட போயிட்டு, ஸ்னேகா நீ இவ்வளவு மோசமானவளா இருந்துக்கிட்டு சிந்து மேல வீணா பழிய போடுற. சிந்து என்னை ஏமாத்தி கல்யாணம் முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நீ தான் என்ன ஏமாத்தி காதலிச்சிருக்க. நீ தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்க. நீ என்னமோ என்னை உண்மையாக காதலிச்சேன்னு சொன்னியே, அதெல்லாம் பொய். என்னை ஏமாத்தியிருக்க. காதலிச்சேன்னு சொல்லாத வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஸ்னேகா இருந்துட்டு, இல்லை சிவா, அவன் பொய் சொல்கிறான் சிவா, அவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் எல்லா ஆதாரத்தையும் அவன் கோர்ட்டில் நிரூபிச்சிட்டானே, அப்புறம் எப்படி பொய் சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் உன் வாயிலிருந்து வர்றது தான் பொய். இத்தனால நான் நீ என்னை லவ் பண்ணி ரொம்ப வருத்தத்தோட இருக்க, அதனால தான் எனக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். அவங்க உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்கன்னா அவங்க காதலிச்சவங்க நல்லா இருக்கும்னு தான் நினைப்பாங்களே. ஆனால் இவ இப்படி நினைக்கிறாளேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நீ உண்மையாக காதலிச்சேன்னு மட்டும் சொல்லவே சொல்லாத அப்படின்னு சிவா சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த ஸ்னேகா கிட்ட போயிட்டு, இந்த பாரு ஸ்னேகா, இத்தனால நீ லவ் பண்ணதுனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ மோசமானவளாக இருக்கிற. இனிமேலும் டாக்டரை என்கிட்ட இருந்து நீ பிரிக்கவே முடியாது. டாக்டர் இனிமேல் ஏன் கூட தான் சேர்ந்து வாழ்வார். இப்போ உன்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சிச்சுல அப்படின்னு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஸ்னேகா இருந்துட்டு, சிந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோபத்தில் பேசிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.